ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சனிப்பயிற்சி பார்க்க போகிறோம். அது என்ன சார் புதுசாக போன வருஷம் தானே வந்தது சனிப்பயிற்சி திருப்பியுமா அப்படின்னா எஸ், இது சனிப்பயிற்சி நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம், அதாவது பஞ்சாங்கத்தில் 2 விதம் இருக்குல்ல, வாக்கியமாக எழுதுவோம், திருக்கணிதம். வாக்கியம் என்றது தான் பழைய முறை, முருகப்பெருமான் வாயால் சொல்லி கேட்டு வந்த முறை தான் வாக்கிய முறை. திருக்கணிதம்ன்றது புதுசாக அந்த கணிதத்தை திருத்தி எழுதுனது தான் திருக்கணிதம். நம்ம இப்போ இருக்க நிறைய சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்க மக்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடுக்கு வெளியே, இல்லை மெயினாக சவுத் இந்தியாவுக்கு வெளியே உலகெங்கும் திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது, சரிங்களா? இருந்தாலும் ஒன்றும் பழைய முறைகள் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. முக்கியமாக 1980ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்க ஜாதகம்லாம் மோஸ்ட்லி வாக்கியம் வச்சு தான் எழுதுகிறோம். ஒன்று. செகண்டு, கோவில்கள் மெயின் சனி பகவான்னா யார், திருநள்ளாறு கோவில்கள், இந்த வழக்கங்கள் எல்லாமே வாக்கியம் வச்சு தான் நிறைய ஒர்க் ஆகுது. அதை வச்சு தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க எல்லா சனி பயிற்சிகளையும். மூணாவது, சில ஊர் மக்களுக்கு சில ஜியோகிராஃபி, நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம், அந்த ஜியோகிராஃபியை பார்க்கும்போது சில பேருக்கு வாக்கியம் தான் அவங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் நிறைய மக்கள் நம்ம சேனலில் கேட்டதுனால வாக்கியம் படி இருக்கிற சனி பயிற்சியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டுமே பார்ப்பேன். இப்போ வாக்கியத்துக்கானதை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். கும்பராசி, கும்ப லக்னம், இதுவும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போலாம் குரு பகவான் பார்த்துட்ருக்காரு. ஸோ டைம் நல்லாயிருக்கு. அதாவது அப்பாடா அப்படின்னு ஒரு மூச்சு விடுற மாதிரி ஒரு டைம். ஏன்னா உங்கள் வீட்டிலேருந்து தான் இப்போ மீனத்துக்கு மூவ் ஆகிருக்காரு சனி பகவான். நம்ம படாத பாடா வெளியே சொல்கிற மாதிரியா இருக்குது நம்ம நிலமை, அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. இப்போவே நீங்கள் ஒரு 6 மாதமாகவே பார்க்கலாம், கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் லைஃப்பில் தெரிஞ்சிருக்கும். இன்னும் அது ரொம்ப நல்லா பெட்டர் ஆகிட்டே இருக்குது. ஒன்றும் ராகு பகவான் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கும். பட் இந்த வருஷம் கடைசியிலலாம் அவரும் மூவ் ஆகிடுவார். அதுக்கப்புறம் ஃபுல் 7 முகம்தான். அதனால் இப்போவே நல்லா ட்ரை பண்ணுங்கள். என்னென்ன ட்ரை பண்ணணுமோ, இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் சார், எது பெஸ்ட்டாக இருக்குது சார்னால் நீங்கள் எதை வேணாலும் ட்ரை பண்ணலாம். நல்ல விஷயங்கள் நீங்கள் வேலைக்காகும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வேலை இழந்திருப்பீங்க கும்பத்தில், இல்லை இருக்கிறவங்க ப்ரமோஷன்லாம் இல்லாமல் அவஸ்தைப்படுவீங்க. பிஸ்னஸ் நல்லா பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு பிஸ்னஸ் ஃபுல்லாக முடக்கமாக இருக்கும். ஸோ இப்போ திருப்பியாக ப்ரமோஷன் ட்ரை பண்ணோன்னா பண்ணலாம், பிஸ்னஸ் திருப்பி எடுத்து நடத்தணும்னா பண்ணலாம். வெளிநாடுகள் போகிறதுக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஜாபில் இருந்துகிட்டே வெளிநாடு போகிறதுக்கும் ட்ரை பண்ணலாம். பிஸ்னஸ்லேயும் உங்களுடைய அடுத்த லெவல் ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸ்பேன்ஷன் இதுக்கும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். வண்டி வாகனங்கள் எதனா வாங்கணுன்னா தாராளமாக வாங்கலாம். ஏன்னா கும்பலாம் வண்டிலாம் எல்லாத்தையும் விற்று தொலைச்சிட்டு இருப்பாங்க, இல்லை இருந்தாலும் அதை ஓட்ட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், துடைக்க கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படியே குப்பை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து தூசி தட்டி ஒன்று வண்டி எடுத்து ஓட்டலாம், இல்லை நல்ல புது வண்டியாக வாங்கிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த கலரில் அமையும், எந்த நம்பரில் உங்களோட பர்பஸ் சொன்னீங்கன்னா, சார் எனக்கு குழந்தை குட்டே செட்டில் ஆகியாச்சு சார், அடுத்து ஜாப் தான், அடுத்து வேலை தான், சம்பாதிக்கணும் பிஸ்னஸ்லனா, அதுக்கேற்ற மாதிரி சில நியூமராஜிக்கல் நம்பர் தரேன், அந்த வண்டி நம்பர் எடுத்து ஓட்டுங்க. ரொம்ப நல்ல வாழ்க்கையில் வருவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிலமோ, கோல்டு, ஸ்டாக் மார்க்கெட், உங்களுக்கு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜெயிச்சுக்கிட்டே வாங்க. லவ் செட் ஆகும். ஏன்னா இந்த 7.5 வருஷம் நம்ம நம்மக்கிட்ட மட்டும்தான் நம்ம உட்காந்து பேசின்னு இருப்போம். நம்ம பேசுகிறத காது கொடுத்து கேட்க ஆள் இல்லாமல் இருந்திருப்போம். அதெல்லாம் மாறி இப்போ உங்களுக்கு லவ் செட் ஆகும். யாருக்கிட்டையாவது மனசு விட்டு பேசுகிற அளவுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆகும். உங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கம்மியாகும். கடன்கள் கொஞ்சம் கம்மியாகிருக்குங்க, கம்மியாக ஆரம்பித்தோம். ஏன்னா நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க, இன்கமும் இல்லாமல் அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. இப்போ இன்கமும் வரும், கடன் கொஞ்சமாக அடைச்சிக்கிட்டும் வருவீங்க. கல்யாணத்துக்கும் டைம் நல்லாயிருக்கு, சரிங்களா? கல்யாணத்துக்கு டைம் நல்லாயிருக்கு. என்னென்னா கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க பேக்ரவுண்ட். ஏன்னா உங்களுதுலேயும் ராகு இருக்குது, உங்களுதுலேருந்து 7ஆம் வீடான சிம்மத்தில் கேது இருக்குது. அதனால் கொஞ்சம் எடக்கு முடக்காகவே இருக்குது. அதனால் கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். கல்யாணத்தை முன்னே நின்று நல்ல மனிதர்களை வச்சு எடுத்து நடத்துங்க. வெறும் மாமா முறை, சித்தப்பா முறை மட்டும் இல்லாமல் நல்ல மனுஷால முன்னாடி. ஏன்னா இது நம்ம வாழ்க்கை. யாராவது நான் தான் பெரிய மனுஷன் வீட்டுக்குன்னு கும்மி அடிச்சுட்டு போயிடுவாங்க. நிறைய இடத்துல பார்த்தாச்சு. அது
பாவம் அவங்க அடுத்து புதுசாக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறவங்க வாழ்க்கையை சொதப்பி விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இல்லாமல் நல்ல மனுஷாலாக கூட இருந்து எடுத்துங்க. யாருன்னு தெரியல, ஜாதகம் பார்த்தாலே நம்மளுக்கு எந்த உறவு முறை இல்லை எந்த பேரில் வரவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கலாம் சிலதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரிலாம் எடுத்து நல்ல மனுஷால வச்சு கல்யாணத்தை முன்னே நின்று நடத்துங்க. நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறலாம். அதே மாதிரி பிஸ்னஸ், நீங்கள் பிஸ்னஸில் ட்ரை பண்ண நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இருப்பீங்க இதில். சார் நல்லா ஓடி இந்த பிஸ்னஸ் சார் எல்லாம் விற்று தொலைச்சி ஒன்றுமே நம்ம உட்காண்ட்ருக்கோங்க சார்ன்னுவாங்க. திருப்பி எழுந்துக்கோங்க. நீங்கள் எழுந்து ஓட வேண்டிய காலம் வந்துடுச்சு. ஜெயிப்பீங்க. எழுந்து ஓடுறது மட்டும் இல்லை, ஓடிட்டு தான் இருக்கோம். ஓடிட்டே இருக்கும்போது இதை கேட்டுட்ருக்கோம். ஆனால் எழுந்து இப்போ ஓடுறதுலேருந்து ஜெயிக்கிற காலகட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜெயிக்கலாம். என்ன தெய்வ வழிபாடுகள்லாம் சொல்கிறேன், அப்படியே கேட்டு வாங்க. நீங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்க கூட சார் என் ஜூனியருக்கெலாம் ப்ரொமோஷன் ஆகிடுச்சு, நான் வேலைக்கு எடுத்தவங்களாம் ப்ரொமோஷன் வாங்கிட்டான், நான் அப்படியே இருக்கேன் சார்னா இப்போ ஜாபு ப்ரொமோஷனுக்குலாம் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு சில லக்கி டேஸில் நம்ம சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தை வச்சு லக்கி டே சொல்லலாம், பஞ்சபக்தி வச்சு நேரங்கள் சொல்லலாம். அதை வச்சு நீங்கள் மேனேஜரையோ இல்லை உங்கள் அடுத்த ப்ரமோஷனையோ நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரங்கநாதர் சயன கோலத்தில் இது லக்ஷ்மி தாயாரோடு இருக்கிற மாதிரி ரங்கநாதர் வழிபட்டுவாங்க. அம்பாள் சிவபெருமான் அம்பாளோட வழிபட்டுவாங்க. சனீஸ்வரர் குடும்பத்தோடு வச்சு வழிபடுவாங்க. ஜேஷ்டா தேவி, குளிகன் மாந்தி இவங்களோட குடும்பத்தோடு வச்சுட்டு வழிபட்டுவாங்க. அந்த கோவில்கள் எங்கே இருக்குன்னு பாருங்கள், எக்கச்சக்கமாக இருக்குங்க. நம்ம மங்கள சனீஸ்வரர் கோவில் நம்ம திருக்கொள்ளிக்காடு மட்டும் நினச்சிட்ருக்கோம், நிறைய கோவில் இருக்குது. அவர் குடும்பத்தோடு எங்கே இருக்காருன்னு செக் பண்ணிட்டு உங்கள் ஊரில் போய் பார்த்தாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சென்னையில் இருக்குது, செங்கல்பட்டில் இருக்குது, தஞ்சாவூரில் இருக்குது, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு கோவில் இருக்குது. அதை போய்ட்டு வேண்டிட்டு வாங்க. இல்லை அவங்கள நினச்சி வேண்டுங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அன்னதானம் கொடுங்க. தயிர் சாதம், எள்ளு சாதம் அன்னதானம் கொடுங்க. வீட்டில் தூபம் போட்டு, கோவிலில் தூபம் போடுறதெல்லாம் வாங்கி கொடுங்க. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக அமையும். மேலும் நம்ம சனி பயிற்சி பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். உங்கள் வீட்டுக்கு, உங்கள் ராசி லக்னத்துக்கு ஓவராலாக எப்படி இருக்கும், வேலை, பிஸ்னஸ், அதோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும், பர்சனல் வாழ்க்கை, கல்யாணம் ஆகிறது, லவ் மேரேஜ், நீங்கள் குழந்தை பிறப்பு, இதை பற்றிலாம் பார்த்தோம். உடல்நிலை, கடன், இந்த மாதிரி இஷ்யூஸ் பற்றியும் பார்த்தோம். இது ஒரு ஒரு ராசிக்கும் தமிழர்களில் 1 கோடி பேர் இருக்காங்க. 1 கோடி பேருக்கு ஜென்ரலாக சொல்லிட்டோம். நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஜாதகமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டுங்களில் முக்கியமான விஷயங்கள் நடக்குது, ஐயா எனக்கு இது கொஞ்சம் கிளியாரிட்டி வேணும் அப்படின்னு தனிப்பட்ட ஜாதகம் கொடுத்து பார்க்கலாம். சனிப்பயிற்சி வந்துடுச்சுன்ட்டு யாரும் அலற வேணாங்க. ஏன்னா இவர் அவ்வளோலாம் கெட்டவர்லாம் கிடையாது. சொல்லுவாங்க சனி கொடுப்பார் யார் தடுப்பார்னுவாங்க. இவர் அள்ளி கொடுக்குற மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க. இந்த கிரகத்தை கூட நம்மளுக்கு அலைன் பண்ண தெரியணும். இந்த கிரகத்தோடு நம்மளுக்கு போக தெரிஞ்சதுன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான தெய்வ வழிபாடுகள், சில சீடு தெரப்பின்னு சொல்லுவோம், விதைகள் மூலமாக வழிபடுற சில விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த தெய்வ வழிபாடை கூடவே சனீஸ்வரர் மங்கள சனீஸ்வரர் நிறைய இடத்துல இருக்காங்க. நம்ம மங்கள சனீஸ்வரர் நேராக திருக்கொள்ளிக்காடுக்கு போயிடுவோம், இல்லை திருநள்ளாறு போயிடுவோம். ஓகே, அவங்களாம் மெயினான பெரிய கோவில்கள். ஆனால் நம்ம வீடு பக்கத்துங்கள்லேயே அவ்வளவு கோவில்கள் இருக்குது, மங்கள சனீஸ்வரர் இருக்குது. இப்போ ஒரு குக்கிராமங்கள் நோக்கி தான் வரேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் பழைய சிவன் கோயிலெலாம் இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. நம்ம மக்கள் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பொது மக்களுக்காக எத்தனை ஊராக கோயில் கட்டியிருக்காங்க. பழைய சிவாலயங்கள் போங்க, அங்கே சனீஸ்வரர் பகவானை வழிபடுங்க. சனீஸ்வரர் பகவான் குடும்பத்தோடு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அவர் மனைவி ஜேஷ்டா தேவி, குழந்தைங்க குளிகன் மாந்தியோட குடும்பத்தோடு எங்கே இருக்கார். எனக்கு தெரிஞ்சு செங்கல்பட்டில் ஒரு கோவில் இருக்குது, முக்தீஸ்வரர்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஊருக்கு ஒரு கோவில் இருக்குது, இல்லை அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு கோவில் இருக்குது. அங்கே போயிட்டு வாங்க. இந்த மங்கள சனீஸ்வரரை வழிபட எல்லாமே மங்களமாக உண்டாகும். மெயினாக என்னென்னா இவர் டிசிப்ளின் கேட்பார். டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க், சுத்தமாக இருக்கணும். அதாவது 4 நாளைக்கு ஜீன்ஸை துவைக்காமல் போட்டு நிற்பேன், குளிக்காமல் சாட்டர்டே சண்டே அப்படியே உக்காண்ட்ருவானா, எனக்கு எல்லாமே லட்சமாகி கோடி கோடியாகி கொட்டணும்னா கொட்டாது. ஏன்னா அழுக்கு இருக்கிற இடத்துல சனீஸ்வர பகவான் அதிகமாக ஆகிட்டே இருப்பார். அப்போது தினமும் காலையில் எழுந்தோன்னு குளிச்சிருங்க. சூரிய பகவான் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் எழுந்துக்கணும். 5 மணிக்கு எழுந்து குளிச்சிட்டிங்கன்னா இதுதான் வாழ்வியல் பரிகாரம். எல்லாம் முடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு இப்படி எள்ளு விளக்கு எதுனா எனக்கு சரியாகுமானா ஆகாது. சரிங்களா? வாழ்வியல் பரிகாரம். காலையில் எழுந்துக்கோங்க, குளிச்சிருங்க. தொடர்ந்து வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. கருப்பு உளுந்து கஞ்சி
வாரத்துக்கு ஒரு தடவை குளிங்க. இது மாதிரி நம்ம சீடு தெரப்பி, கலர் தெரப்பிலாம் நிறைய சொல்லுவோம். பிளாக்கு, க்ரேலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு பின்னாடியும் ஒரு சயின்டிஃபிக் லாஜிக்கலே இருக்குது. ஏன்னா கலர் ஹேட்ஸ் கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சயின்டிஃபிக் லாஜிக்கலே இருக்குது. அது பிரகாரம் நீங்கள் ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ண இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மேலும் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது சார், எனக்கு கைடன்ஸ் பண்ணணும் சார், என்னென்ன பண்ணலாம் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணுங்கள். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவன் எல்லா விஷயத்துலையும் பிரச்சனை வச்சுருக்கான். பிரச்சனை கூடவே சொல்யூஷனும் வச்சுருக்கான். ஜஸ்ட்டு அந்த சொல்யூஷன் எடுத்துட்டோன்னா ஜெயிச்சிடலாம். நம்மளுக்கு புரியலையா, இந்த மாதிரி தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லும்போது அவரை பிடிச்சிக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லதே நடக்கும். உங்கள் எல்லாருக்குமே சனீஸ்வர பகவான், ஜேஷ்டா தேவி, குளிகன் மாந்தி, பரமேஸ்வரன் பரமேஸ்வரி அருளால் எல்லாமே நல்லதே நடக்கு. டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.